ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் ஆப்ரேட்டிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்துருக்க ஒரு சம் தான் இது. நம்ம சம்மை ஒரு ரீட் பண்ணிட்டு இந்த சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் நெட் சேல் இன்ட்டு 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், அதாவது சேல்ஸ் வேல்யூலேருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். அப்போது 5 lakh less 3 lakh 2 lakh. ஓகேங்களா? ஸோ 2 lakh மல்டிப்ளை 100. நெட் சேல் வந்து பார்த்திங்கன்னா 5 lakh. சப்போஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த வேல்யூ லெஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இங்கே ஒன்லி சேல்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, அதனால் 5 lakh நம்ம அப்படியே கொண்டு வரோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 40%. ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 40%. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. அதுக்கான ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் டிவைடட் நெட் சேல் இன்ட்டு 100. ஸோ நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நம்ம கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூவிலேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டு வேல்யூ லெஸ் பண்ணி கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 2 lakh. ஸோ அந்த வேல்யூலேருந்து நம்ம வந்து 1 lakh லெஸ் 20,000, அதாவது 1,20,000 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 80,000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ 80,000 மல்டிப்ளை 100 டிவைடட் நெட் சேல் வந்து 5 lakh ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு 16% கிடைக்குது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் நெட் சேல் இன்ட்டு 100. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட வேல்யூ டிவைடட் நெட் சேல் வேல்யூ மல்டிப்ளை 100. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட வேல்யூ 3 lakh ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1 lakh. நெட் சேல் வேல்யூ 5 lakh. ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு
80% கிடைக்குது ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சாலே சம்மை ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம்.